எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தைக்கு நேரா நம்ம செல்லலாம். லூக்கா 1 50வது வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் நம்ம இடத்துல பேச விரும்புகிறார். அவருடைய இரக்கம் நம்மளுடைய தலைமுறைக்கும் அது கிடைக்கணும்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நம்மளுக்கு மட்டும் அவருடைய இரக்கம் கிடைச்சா போதாது, நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் அந்த இரக்கத்தை அவங்க ருசி பார்க்கணும். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே, நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஜெயமான வாழ்க்கைன்னா நம்ம பிள்ளைங்களும் நல்ல வாழ்க்கை வாழணும். நம்ம பிள்ளைங்களுடைய லைஃப் தோல்வியா இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில தோல்வியை தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறத பாக்குறதுதான் நம்மளுக்கு சந்தோஷம். நம்ம பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, ஆனா நான் உண்மையில சொல்றேன், கர்த்தருடைய இரக்கத்தை சேர்த்து வைக்கணும். கர்த்தருடைய காருண்யத்தை, அவருடைய கிருபையை நம்ம சேர்த்து வைக்கணும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும். இங்க அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா உண்மையாகவே கர்த்தர் நம்மேல் காட்டுகிற இரக்கமானது நம்மோடு அது நிற்கிறதல்ல, அது என்ன பண்ணுதா, நம்மளுடைய தலைமுறை தலைமுறைக்கும். ஆண்டவர் உன்னோட ஸ்டாப் பண்ணல, நம்ம பிள்ளைங்களோட ஸ்டாப் பண்ணல. ஆண்டவர் சொல்ற பாருங்க, எவ்வளவு அழகான அன்பான தேவன் பாருங்களேன். தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசனத்துல பாக்குறோம். அப்போ அவருடைய இரக்கம் நமக்கு தேவையில்ல, நம்மளுடைய ஆசீர்வாதம் நம்மளோட நிக்க கூடாதுல்ல, நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கணும்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடந்தா மட்டும்தான் அவருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கும். அவருக்கு பயந்து நடக்காம அவருடைய இரக்கம், ஆண்டவரே இரக்கத்தை காட்டுங்க, என் குடும்பத்தின் மேல இரக்கத்தை காட்டுங்கன்னா நடக்கவே நடக்காது. இங்க வசனம் கிளியரா சொல்லுது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தான் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க எழுதி இருக்கு. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கலாமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனா எப்படி? எல்லாருக்கும் முன்னாடி ஸ்தோத்திரம் 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 இப்படி சொல்றதுதான் பயமா? கிடையாதுங்க. யாரும் இல்லைனாலும் இருந்தாலும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நான் எந்த விதத்திலும் கர்த்தருடைய பெயரை நான் வீணிலே வழங்கிடக்கூடாது. எந்த விதத்திலும் அவரை நான் துச்சமா எண்ணிடக்கூடாது. அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். அவர் எனக்காய் வந்தார், எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிர்த்தார், எனக்காய் திரும்ப வரப்போகிறார். என்னையும் நினைச்சு ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கார். அந்த நல்ல ஆண்டவரை நான் உண்மையிலே நான் ஆராதிக்கணும். அந்த நல்ல ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையா நான் இருக்கணும்னு நினைக்கிறதே கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது கர்த்தர் தானாய் அவருடைய இரக்கத்தை நம்ம மேலே பொழிவார். அவருக்கு பயந்து நடப்போம். பயந்து ஆண்டவருக்கு முன்பாக நடக்கிறது மட்டுமல்ல, நம்மளுடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை சொல்லி வளர்ப்போம். அப்போ அந்த இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா நாங்க உண்மையா உமக்கு பயந்து நடக்கிறோம் ஆண்டவரே. பேருக்காக அல்ல ஆண்டவரே, என் கர்த்தரை பிரியப்படுத்துகிற அந்த வாழ்க்கையை நாங்கள் எல்லாரும் வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நடிக்கிற அந்த நடிப்புகள் வேண்டாம் ஆண்டவரே. நீங்க எல்லா நிலைமையிலும் எங்களை பக்கம் நோக்கி கொண்டிருக்கிற தேவன், எல்லா நிலைமையிலும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் தானே ஆண்டவரே. உங்க இரக்கத்தை காட்டுங்க. நீங்க உங்க இரக்கத்தை காட்டி நீங்க பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு பயந்து நடக்க ஆவியானவரே நீரே எங்களுக்கு துணை புரியுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியங்களை நாங்க விடணும், எந்தெந்த காரியங்களை நாங்க பற்றி கொள்ளணும், எந்தெந்த காரியங்களில உம்மோடு உறவாடணும், அதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் செயல்படுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துங்க, காத்து கொள்ளும் வழி நடத்துங்க. இந்த இரவுல ஆண்டவரே அப்பா என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய ஜெபத்துக்கும் நீங்க பதில கொடுங்க ஆண்டவரே. இரவுல தூக்கம் இல்லாமல், மன நிம்மதி இல்லாமல் ஆண்டவரே எங்களுக்கு விமோச்சனம் இல்லையா என்று அழுது கொண்டிருக்கிற ஒரு தாயரை பார்க்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா உங்களோட ஜெபத்திற்கு நீங்க பதில கொடுக்க போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. துக்க நாட்கள் முடிந்து போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே உடனிருந்து வழி நடத்துங்க, காத்து கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.